ஹாய். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? நம்ம ஏற்கனவே என்ன சாப்டர் பார்த்து முடிச்சிருக்கோம்? பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அதாவது கிளாஸ் 11 என்சிஆர்டி புக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த லெசன் என்ன போகிறோம் அப்படின்னா தி சாப்டர் நேம் இஸ் பைனாமியல் தியரம். எப்பயுமே ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரோடக்ஷன்னா என்னங்க? அந்த சாப்டர்ல என்னதான் பார்க்க போறோம், அதுல என்ன இருக்கு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், அந்த சாப்டரோட ஒரு ஓவர் வியூ என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம சாப்டருக்குள்ள இருக்க சம்ஸை சால்வ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பைனாமியல் தியரம் அந்த டாபிக்கோட தியரியை நம்ம பார்க்கலாம். அதுல என்ன இருக்கு, என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போதும், அந்த சாப்டர்ல ஓவராலா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல கான்செப்ட் இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் ஒன்லி அதோட பேசிக்ஸும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் இருக்கு, அந்த தியரமும் கவர் பண்ண போறோம். சரியா? வாங்க முதல்ல பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ பைனாமியல், பை அப்படின்னா ரெண்டு. ஸோ நம்ம இதோட எக்ஸ்பான்ஷன் நம்மளோட எக்ஸ்பிரஷன்ல, அதாவது ஒரு ஃபார்முலா, ஒரு a பிளஸ் பி, a மைனஸ் பி, அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டே ரெண்டு டேர்ம் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேர் தான் பைனாமியல். ஸோ அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? ஸோ இப்போ ஒரு ரெண்டு நம்பரோட பவர், ஏதாவது ஒரு பவர் இருக்குது, அந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள் a plus b whole square. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் எக்ஸ்பான்ஷன் இஸ் மோர் தென் ஒன் இண்டெக்ஸ். அதாவது பவர்ல ரெண்டே ரெண்டு டேர்ம் இருக்கும், ரெண்டு டேர்மை பிராக்கெட் பண்ணி இண்டெக்ஸ் ஒன்னுக்கு மேல இருக்கிற இண்டெக்ஸா இருக்கும். அப்படிப்பட்டதை நம்ம ரெடியூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b whole square. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், a square plus 2ab plus b square தெரியும். ஸோ இதுல மூணு டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி பவர்ல ஒரு 5 இருந்தா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதக்கூடிய டேர்ம்ல 6 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த முதல் நம்பர் அந்த a இருக்குல்ல, அதனுடைய பவர்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி b யோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது a பவர் n, இங்க இப்போ பாருங்க a ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் நான் அதை எழுதிக்கிறேன். a பிளஸ் 1 minute. இங்க a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இங்க பவர் ஆஃப் b என்னவா இருக்கு? 0வா இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? இப்ப இந்த பவர் ஏவோட பவர் குறையுது, பியோட பவர் 1 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க ஏவோட பவர் 0 ஆயிடுது, பியோட பவர் 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதைத்தான் சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட்ல. பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி 1 டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 2 1 0ன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே இது பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0 1 2 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா in each term of the expansion, the sum of the index a plus b and b is the same is equal to the index of a plus b. அதாவது இப்போ 2 a ஓட பவர் 2வா இருக்கு, b ஓட பவர் 0வா இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 2. இங்க a plus b ஓட இண்டெக்ஸ் என்ன? 2. அந்த மாதிரி அதனுடைய பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுமா, a ஓட b ஓட தனித்தனி இண்டீசஸை நம்ம ஆட் பண்ணணும்னா a plus b ஓட இண்டெக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். அது தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா கோஎஃபிஷியன்ஸ். இந்த டேர்முக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இங்க பார்த்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கு, 2ab, abக்கு முன்னாடி 2 இருக்கு, அப்புறம் b ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி வருது. ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ்னா என்னங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அண்ட் பைனாமியல் தியரம். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெர்டிசஸ், அதாவது அதனுடைய ஸ்லாண்டிங் பொசிஷன். ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல ஸ்லாண்டிங் ரெண்டு பொசிஷனுமே 1 1 1 1னால இருக்கும். ஓகே, இப்போ அதுல மொதல் ரெண்டு 1, இங்க ரெண்டு 1 இருக்கா, ஃபர்ஸ்ட் 1 அப்புறமும் 1 1 1. ஏன்னா ஸ்லாண்டிங் பொசிஷன் எல்லாமே 1 1 1 தான்.
ஸோ அப்படி பண்ணோம் சென்டர் பொசிஷனை எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன்னையே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா இங்க 2 வரும். அதே மாதிரி இங்க 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா இங்க 3 வரும். இங்க 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா இங்க 3 வரும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி பார்த்தோம்னா 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 4 வரும். அதே மாதிரி 3ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 6 வரும். 3 + 1 4. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டே வரும். கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாண்டிங்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய 1ஐயும் உள்ள இருக்க டேர்மே ஆட் பண்ணும். அப்புறம் உள்ள இருக்க 2 டேர்ம் 4 + 6 = 10. 6 + 4 = 10. 4 + 1 = 5. 5 இந்த 1 வந்து ஸ்லாண்டிங் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். எத்தனை இண்டெக்ஸுக்கு வேணாலும் போய்கிட்டே இருக்கோம். 7, 8, 9, 10 எந்த இண்டெக்ஸ்க்கு வேணாலும் போய்கிட்டே இருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தான் வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டா அமைய போகுது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர்ல 1 இருந்தா என்ன பண்ணுவோம்? a + b அப்படியே தான் இருக்கும். அதே a + b ஹோல் ஸ்கொயருக்கு சொல்றோம் a² + 2ab. அந்த 2ங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி தேர்ட் ஒன்ல வந்துட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 4 டேர்ம் இருக்கும். தேர்ட் ஒன்னால 1 + n + 1 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்கும். 4 டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும், செகண்ட் கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கும், தேர்ட் கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கும், ஃபோர்த் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்து கண்ணில் பார்க்காமே பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன இன்னொன்று சொல்லுவோம்னா போன செக்ஷன்ல படிச்சோம் காம்பினேஷன் சொல்றது. அந்த காம்பினேஷன் இங்க கான்செப்ட்ல வரும். என்ன அப்படின்னா வந்து இது NC0 அப்படின்னு வரும். ஓகேவா? இங்க வந்து அந்த மாதிரி போகும்போது வந்துட்டு இங்க வந்து 2C, இங்க வந்து NC0, NC1, NC0, NCR. இந்த இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸ். ஸோ NC0, NC1, NC2 அந்த மாதிரி வந்து ஃபார்மேட்ல வரும். இங்க NC0, NC1, NC2, NC3 இந்த மாதிரி வந்துட்டு காம்பினேஷன்ஸ் நம்பர்ஸ்ல வரும். இப்போ NC0 இப்போ 3 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 3C2 கண்டுபிடிப்போமா? 3C2னா வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா படி 3 factorial divided by 2 factorial. 3 - 2 factorial is 1 factorial. ஸோ மேலே ஆன்சர் வந்து 3 தான் இருக்குமா? இங்கேயும் 3 தான் இருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஃபார்முலா ஆஃப் ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸஸ். ஓகே, இப்போ அதனால இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறோம்? பைனாமியல் தியரம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இப்போ நம்ம படிச்சதெல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவர் nல தான் n+1 டேர்ம்ஸ் இருக்கும். இது கோஎஃபிஷியன்ட் வந்து NC0, NC1, NC2 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பவர் ஆஃப் a வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பவர் ஆஃப் b இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பவர் ஏவோட பவரை பியோட பவரை ஆட் பண்ணோம்னா அது வந்து a + b பவரோட ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து முடிச்சது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தியரம் வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கதையா பேசினதை வந்து ஈக்குவேஷனா எழுதணும் அப்படின்னா for any positive integer n, a plus b whole power n is equal to NC0 a power n plus NC1 a power n minus 1b plus NC2 a power n minus 2b squared plus plus NCn minus 1 ab n minus 1 plus b NCn bm. ஸோ இந்த மாதிரி ஒரு தியரமா வரும். இந்த தியரத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆஸ் வி ஆர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ப்ரூஃப் பேஸ்டு கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப் டு காலேஜ் லெவல் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட்னா என்ன? பேசிக்கா ஒரு ஸ்டெப் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் n = 1க்கு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் n = kன்னு ஒரு சம் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு வந்துட்டு அஷ்யூம் பண்ணிட்டு k + 1க்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த ரிசல்ட் ப்ரூவ், அதுதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இதுல பேசிக் ஸ்டெப் இண்டக்ஷன் ஸ்டெப்ன்றது. பேசிக் ஸ்டெப்ல என்னன்னா வந்து n = 1க்கு ப்ரூவ் பண்ணா போதும். n = 1னா இங்க நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n = 1 எடுத்தோம்னா a + b. அதே ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்தோம்னா 1C0 + 1C1 வரும். ஏவோட பவரும் 1ல இருக்கும், பியோட பவரும் 1ல இருக்கும். இப்போ 1C0ஓட வேல்யூ என்ன? divided by 0 factorial வரும். 0 factorial is 1. So the nothing but the 1C0 value is 1. 1C1 value is also 1. நமக்கு ஏற்கனவே தெரியும், பிகாஸ் நம்ம போன சாப்டர்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். So the answer is a + b. ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. புரிஞ்சுச்சா? இப்போ இண்டக்ஷன் ஸ்டெப். இண்டக்ஷன் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் n = kக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ. For some positive integer n = k, assume that the result is true. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே எண்ணுக்கு பதிலாக k போட்டு எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ற மெயின் ஸ்டெப். இதுதான் வந்து மெயின் ஸ்டெப்.
பேசிஸ் ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் அரை மார்க்கும் கிடைக்கும். அசம்ஷனுக்கு ஒரு மார்க் அரை மார்க் கிடைக்கும். ஆனா இந்த ப்ரூஃபிங் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரொம்ப மார்க்குள்ள ஸ்டெப். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுக்கு மெயின் ஸ்டெப்பே வந்துட்டு இந்த 2 ப்ரூஃப் ஸ்டெப் தான். ஸோ இதில் வந்து pk of k+1க்கு ட்ரூன்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், கேக்கு பதிலாக k+1ன்னு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம தொடக்கூடாது. இதுதான் ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் தொட்டானா a+b இன்ட்டு a+b ஹோல் பவர் கேன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், ஏன் இப்படி எழுதலாம், பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். என்ன பவர் ரூல், பவர் ரூல்னா a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இது ஒரு பவர். இந்த பவர் ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நீங்க வந்து k+1 இருக்கிறத கேவும் ஒன்னா பிரிச்சு எழுதும். இப்போ a+b பவர் கேவுக்கு வந்து நமக்கு ட்ரூன்னு தெரியும். ட்ரூன்னு சொல்லி அங்க மேல வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன பண்றோம், நமக்கு என்ன பண்ண தெரியும், ஏவை உள்ள எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண தெரியும், பிஏ எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண தெரியும். ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஒவ்வொரு டேர்ம்லையும். வந்து ஏவை வந்து எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படிங்கும் போது ஏ பவர் k+1 ஆகும், a பவர் k-1 a பவர் k-வா மாறும். இந்த மாதிரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி பிஏ மல்டிப்ளை பண்றோம். பிஏ மல்டிப்ளை பண்ணும் போது a பவர் k இன்ட்டு b a பவர் k-1 இன்ட்டு b ஸ்கொயர்டு இந்த மாதிரி போகும். இதுல அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா காமன் டேர்ம்ஸை எடுக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும், செகண்ட் டேர்மும் அதாவது kc1 a பவர் kb அதுவும் kc0 a பவர் kb அது ரெண்டும் வந்துட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். ஏன்னா a பவர் kb வந்து காமனா இருக்கு. ஸோ அந்த காமனா எடுத்தோன்னா kc1 பிளஸ் kc0. அதே மாதிரி kc2 பிளஸ் kc1 அந்த இதுக்கூடிய வேரியபிள் வந்து காமனா இருக்கும். இந்த மாதிரி அப் டு எண்ட் வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டேர்ம் மட்டும் தனியா இருக்கும், kc b பவர் k+1 மட்டும் தனியா இருக்கும். ஓகேவா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்டெப் குரூப் பண்ணின பிறகு நம்ம ரிசல்ட் யூஸ் பண்றது எழுதிக்கணும். இது எல்லா ரிசல்ட்டுமே நம்ம போன சாப்டர்ல வந்து ப்ரூவ் பண்ண ரிசல்ட், இது ஒன்றும் புதுசு கிடையாது. போன சாப்டர்ல நம்ம ப்ரூவ் பண்ண ரிசல்ட் NCR plus NCR minus 1 equal to N plus CR. ஸோ இதுல இருக்க முன்னாடி இருக்க அந்த பிளஸ் போர்டு இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த மாதிரி நம்ம மாத்துறோம். KC1 plus KC0 K+1 into C1 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி NC0னாலும் N+1 CN+1னாலும் 1 தான் அப்படின்னு பண்ணும். அதே மாதிரி NC0னாலும் N+1 C0னாலும் 1 தான். அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரும். இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா மாறும், KC0ங்கிறது K+1 C0ன்னு மாத்தி எழுதலாம் பை த ரிசல்ட் 3. இந்த ரிசல்ட் 3 அங்க யூஸ் பண்ணும், இந்த ரிசல்ட் 3 இங்க யூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. அப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து லாஸ்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணும். இந்த ரிசல்ட்டை வந்து பிட்வீன் டேர்ம்ஸுக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா. யூஸ் பண்ணிட்டு எழுதிட்டோம்னா நமக்கு இங்க எல்லாமே என்னவா இருக்குது, K+1 C0 K+1 C1 K+1 CK-1 அதே மாதிரி அப் டு n போதோம்னா K+1 CK+1 இருக்குது. ஸோ பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், K+1 இங்க AK B, ஸோ அந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ண K+1 A ஸ்கொயர் B K-1 அப்படி பார்த்தோம்னா அதை ரெண்டையும் 1 செகண்ட் A ஸ்கொயர்டுனா இதை ரெண்டையும் ஆட் பண்ணும் போது K-1 plus 2 K+1. ஸோ எல்லாமே பவரை நம்ம ஆட் பண்ணும்போது K+1 தான் வருது. ஸோ அதே மாதிரி ஏவோட பவர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ வந்து K+1 ஆனால் வந்து எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்கு, K+1 இருக்கு. ஸோ K+1க்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு முடிச்சிடும். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டெப். ஸோ இண்டக்ஷன் ஸ்டெப்ல பேசிஸ் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். அப்புறமா பேசிஸ் ஸ்டெப் என்னன்னா n=1க்கு அது ட்ரூன்னு சொல்லணும். அப்புறம் வந்துட்டு அசம்ஷன் ஸ்டெப் என்னன்னா n=kவுக்கு ப்ரூவ்டுன்னு சொல்லும். அதாவது நம்ம எடுத்துக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அது ட்ரூ. கேக்கு வந்து ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டிஜர் n=kக்கு அது ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் K+1க்கு ட்ரூவா அப்படின்னு செக் பண்றதுக்கு a+b பவர் K+1 a+b into a+b பவர் Kன்னு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அசம்ஷன் பண்ணினதுல இருந்து கேவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் ஏவையும் பிஐ மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணி எழுதிட்டு அப்புறம் காமன் டேர்ம்ஸ் காமனா எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம படிச்ச ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து K+1க்கு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த தான் நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இந்த ப்ரூவை தனியாக எழுதி வச்சு இன்னும் ஒருக்கு வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் வில் பி அ ஈஸியஸ்ட் தியரம். ஓகே, இவ்வளோதான் ஸ்டெப்ஸ். இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம்.
அதே மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ல ப்ரூஃப் பண்றது வந்து நமக்கு அடுத்தடுத்த அதிகமான கொஸ்டின்ஸ்ல வரக்கூடியது. ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் நவ். அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு இந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.